Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Okay children, next concept பார்க்கலாம். Yesterday we counted left out diyas on the ginladi. Tell me how you did it, but I don't have a ginladi at my home. Let us make a ginladi on the paper then. So இந்த girl என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, yesterday வந்து நம்ம லெஃப்டான தியாஸ்லாம் கவுண்ட் பண்ணோம் இல்லையா, கின்லடி யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணோம்ல, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம கூட கின்லடி யூஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு இவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த பாய் கிட்ட கேட்குறாங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் அ கின்லடி அட் மை ஹோம். பட் என்கிட்ட வந்து கின்லடி வந்து ஹோமில் இல்லை அப்படியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாய் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் அஸ் மேக் அ கின்லடி ஆன் த பேப்பர் தென். ஸோ பேப்பரில் கூட நீங்கள் வந்து கின்லடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேரும் டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ வாண்ட் டு டேக் அவே 15 ஃப்ரம் 19. ஸோ 19லேருந்து இப்போ 15 எடுக்க போகிறோம். சப்ராக்ஷன்னா என்னது, டேக்கிங் அவே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ 19லேருந்து 15 வந்து என்ன பண்ண போகிறோம், டேக் அவே பண்ண போகிறோம். ஐ கவுண்ட் டில் 19 ஃபர்ஸ்ட், தென் மூவ் 15 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட். ஸோ ஒரு நம்பர் லைனில் வந்து என்ன பண்ணணும், 1லேருந்து 19 வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து நம்ம 19 ரீச் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 19லேருந்து 15 ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். கின்லடியில் நம்ம அதே மாதிரி தானே பண்ணோம். ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் கின்லடி சப்ராக்ஷனில் அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிகர் நம்பர் மார்க் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணுமோ அதில் வந்து நான் என்ன பண்ணுவீங்க, பேக்வர்ட் ஜம்ப் கவுண்ட் பண்ணீங்க. கவுண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி தான் நம்பர் லைன்லேயும் நம்ம செய்யணும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் நம்பர் லைன். நம்பர் லைனில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 19லேருந்து 15 என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். 19 மைனஸ் 15, மைனஸ்ன்றது நமக்கு சப்ராக்ஷனோட சிம்பிள். அடிஷனோட சிம்பிள் நம்ம ப்ளஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி சப்ராக்ஷனோட சிம்பிள் வந்து மைனஸ். நம்பர் லைனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 19 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 19ல் இருந்து 15 ஜம்ப்ஸ் என்ன பண்ணணும், பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. என்ன ஆன்சர் வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போ 19 மைனஸ் 15 வந்து நமக்கு 4. இப்போ 4 இஸ் த ஆன்சர். இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஐ ஹாவ் another way of doing subtraction on the number line. ஸோ நம்பர் லைனில் வந்து இன்னொரு வே இருக்கு, நம்ம ஈஸியாக சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, we can directly jump back 10 steps and then go 5 steps back to reach 4. அதாவது நம்ம அடிஷன்லேயும் இது பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து 15 இருக்குது அப்படின்னா இந்த 15 எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 10 + 5னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் பிளேஸில் வந்து 0 வர மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 10 + 5 நமக்கு 15 தான். ஸோ 10 + 5 அப்படின்னு எடுத்துட்டு இப்போ 19 மைனஸ் 10 ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 19 மைனஸ் 10 மைனஸ் 5. ஃபஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறமா 5 மைனஸ் பண்ணுங்கள். 19 மைனஸ் 10 என்ன வரும், ஸோ 19 மைனஸ் 10 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 மைனஸ் 10 என்ன சொல்லுவீங்க, 40 சொல்லுவீங்க. 40 மைனஸ் 10 என்ன சொல்லுவீங்க, 30 சொல்லுவீங்க. 30 மைனஸ் 10 என்ன சொல்லுவீங்க, 20 சொல்லுவீங்க. 20 மைனஸ் 10 என்ன சொல்லுவீங்க, 10 சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்போ 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 19 மைனஸ் 10 வந்து என்ன வரும், 9 வரும். ஓகேவா, அப்போ 19லேருந்து 9க்கு நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணுறது உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, கஷ்டமாகவும் இருக்குது. அதனால நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணிடலாம். ஸோ 10 ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும், 10 பேக்வர்ட் ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும், 5 ஜம்ப்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா. 1 2 3 4 5. ஸோ த ஆன்சர் இஸ் 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
அப்போ வந்து 19 minus 15 is equal to 4. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்குற ஐடியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் லைனில் வந்து சப்ராக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து கில்லடியில் எப்படி சப்ராக்ஷன் செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நம்பர் லைனில் எப்படி சப்ராக்ஷன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ let us do some practice on number line. Read the number line and fill the boxes. ஸோ நம்பர் லைனை நல்லா அப்சர்வ் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே ஏசமில் வந்து பிக்கர் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ 26 பிக்கர் நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். கில்லடியில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ 26 மார்க் பண்ணுறோம். ஸோ 26ல் இருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா ஒரு நம்பர், அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேக்வேர்ட் ஜம்ப்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்வேர்ட் ஜம்ப்ஸை கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த பாக்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்வேர்ட் ஜம்ப்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 பேக்வேர்ட் ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 26லேருந்து என்ன நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, 15 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்வேர்ட் ஜம்போட ஃபினிஷிங் வந்து எங்கே ரீச் ஆயிருக்குன்னு பாருங்கள். எங்கே ரீச் ஆயிருக்கு, 11க்கு ரீச் ஆயிருக்கு. அப்போ த ஆன்சர் இஸ் 11. நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் நம்பர் லைனை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம்ஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். நமக்கு இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க 39 மைனஸ் 28 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆன்சர் மட்டும் இது பண்ண போதும். ஸோ நம்ம இங்கே லாஸ்ட் நம்பர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 39 மைனஸ் 28 இருக்குது. ஸோ இந்த நம்பரில் என்ன நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நமக்கு இங்கே வந்து 39லேருந்து 28 மைனஸ் பண்ணுறோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன்சர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்பர் லைன் வந்து எங்கே ஃபினிஷ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். எங்கே ஃபினிஷ்ட் ஆயிருக்கு, 11ல ஃபினிஷ்ட் ஆயிருக்கு. அப்போது இதுதான் ஆன்சர். அப்போது 11 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மூணுமே எம்டி பாக்ஸாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் பண்ணுவோம். ஸோ இங்கே பிக்கர் நம்பர் என்ன மார்க் பண்ணியிருக்காங்க, 40 மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் 40 போட்டுருங்க. 40லேருந்து என்ன நம்பர் சப்ராக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். 40லேருந்து எங்கே ஜம்ப் பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணலாம். ஓகே சொல்லுங்கள். 10 20 30 plus 1 31. So 31 தான் இங்கே போடணும். வெரி குட், அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ 40லேருந்து 30க்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க பேக்வேர்டில். 30லேருந்து 20க்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க பேக்வேர்டில். 20லேருந்து 10க்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 10 பேக்வேர்டில் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜம்ப் பேக்வேர்டில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? 10லேருந்து 9க்கு போயிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஜம்ப். ஸோ 1. ஸோ 10 + 10 20 20 + 10 30 30 + 1 31. ஸோ 31 ஜம்ப்ஸ் பேக்வேர்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ 40லேருந்து 31 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர்னு பாருங்கள். ஃபைனலாக எங்கே வந்து நம்பர் லைன் பேக்வேர்டில் ஃபினிஷ்ட் ஆகிருக்கு, 9ல் ஃபினிஷ்ட் ஆகிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 9. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 38 மைனஸ் 11 ஈக்குவல் டு டேஷ். ஸோ 38 நமக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. 38லேருந்து 11 பேக்வேர்ட் ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஆன்சர், 27. ஸோ அந்த நம்பர் லைன் எங்கே ஃபினிஷ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 27 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சேம் நம்பர் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சேம் 0. இப்போ உங்ககிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்குது. 5 சாக்லேட்ஸை டேக் அவே பண்ணிட்டோன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும், 0 சாக்லேட்ஸ் இருக்கு. நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ நம்பர் லைன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 14 மைனஸ் 0. உங்ககிட்ட 10 சாக்லேட்ஸ் இருக்குது. அதுலேருந்து 0 சாக்லேட்ஸ் எடுக்கிறோம். அப்போ உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும், 10 தான் இருக்கும். ஏன்னா 0 ஹேஸ் நோ வேல்யூ, 0 இஸ் நத்திங். ஓகேவா? அப்போ 14 மைனஸ் 0 வந்து நமக்கு 14 தான் வரும். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து நம்பர் லைனில் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஓகேவா? இப்போ 14 இருக்குது அப்படின்னா 14 மைனஸ் 0ன்னு பண்ணுறப்ப நமக்கு என்ன தான் வரும், 14 தான் வரும். ஓகேவா? இங்கே கூட நீங்கள் நம்பர் லைனில் பண்ணலாம். சேம் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 22 மார்க் பண்ணுவீங்க. 22 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள்,
இங்கே நமக்கு ஆக்சுவலாக இங்கே நம்பர் லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ நம்பர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ 22ல் இருந்து 22 ஜம்ப்ஸ் பேக்வர்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ 0ல் ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ 0 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜி சம் பாருங்க. 35 மைனஸ் 12 இருக்குது. ஸோ நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ 35 இங்கே இருக்குது மைனஸ் 12. ஸோ 12 வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணுறப்ப உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் 12 நம்ம எப்படி பண்ணிக்கலாம், 10 + 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஸ்டெப்ஸ் ஈஸியாக டேரெக்டாக பேக்வர்ட் ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 35 மைனஸ் 10 என்னது, 25. ஸோ 35ல் இருந்து நம்ம 25க்கு டேரெக்டாக பேக்வர்ட் ஜம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். ஸோ 1 2. ஸோ த ஆன்சர் இஸ் 23. ஸோ 35 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 23 இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, பிளேயிங் வித் பிளாக்ஸ். ஸோ இது என்ன பிளாக்ஸ்? ஸோ இது வந்து டென்ஸ் பிளாக்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 10 பிளாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து டென்ஸ் பிளாக். இது வந்து ஒன்ஸ் பிளாக். ஓகேவா? ஸோ இந்த பாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹாவ் 45 பிளாக்ஸ். I give 12 blocks to my friend. I am left with how many blocks? ஸோ உங்ககிட்ட வந்து 45 blocks இருக்குது. ஸோ 45 blocks அப்படின்னா 40 + 5 தானே. அப்போ 4 10s block இருக்கும், 5 1s block இருக்கும். 1 2 3 4 4 10s block இருக்குது, 1 2 3 4 5 5 1s block இருக்குது. ஸோ 45 blocks இருக்குது. அவங்க எவ்வளோ blocks கொடுத்துட்றாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட? 12 blocks கொடுத்துட்டாங்க. 45 blocks இருக்குது, 45 blocks இருக்குது. அதில் 12 blocks வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றாங்க. 12 blocksல வந்து எத்தனை 10s இருக்குது, எத்தனை 1s இருக்குது? நீங்கள் இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 45 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் போட தேவையில்லை. இப்போ 45 இருக்குது அப்படின்னா 45 இப்போ வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 45 இருக்குது அப்படின்னா 45ல் வந்து ஹவு மெனி டென்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் டக்குன்னு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ ஹவு மெனி டென்ஸ், 4 டென்ஸ். ஹவு மெனி ஒன்ஸ், 5 ஒன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ 12 இருக்குது. 12ல் ஹவு மெனி டென்ஸ், ஹவு மெனி ஒன்ஸ், ஹவு மெனி டென்ஸ், 1 10. ஹவு மெனி ஒன்ஸ், 2 ஒன்ஸ். அப்போது பாருங்கள், இங்கே வந்து 45 வந்து 4 10s இருக்குது. அதனால 4 10s block வரைஞ்சிருக்காங்க. 1 2 3 4. How many ones block? 5 ones block. 1 2 3 4 5. 12 blocks வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ 12ல் வந்து how many ones? 2 ones. How many tens? Only 1 10. I am left with dash. So left with அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து 45 மைனஸ் 12 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் பிளேஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 5 in the mind, 2 in the finger, 5 before, 4 3. ஸோ 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளாக் சப்ராக்ஷன் பண்ணுறாங்க. 4 in the mind, 1 in the finger, 4 before, 3. ஸோ 33 is the answer. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ராக்ட் 24 from 37. ஃப்ரம்னா இதில் இருந்துன்னு அர்த்தம். 37ல் இருந்து 24 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். எப்பயுமே பிகர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ 37க்கு பிளாக்ஸ் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். 37ல் ஹவு மெனி டென்ஸ், ஹவு மெனி ஒன்ஸ்? 7 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7. ஹவு மெனி டென்ஸ்? 3 டென்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3. இப்போ இங்கே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கிறாங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது கூடயே தான் நம்ம இங்கே கேன்சல் பண்ண போகிறோம். 3 டென்ஸ் மைனஸ் 2 டென்ஸ். எவ்வளோ டென்ஸ் இருக்கும்? ஒன்லி 1 10 தான் இருக்கும். அப்போது நம்ம 3 டென்ஸ் மைனஸ் 2 டென்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு 10 தான் ரிமைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 7 ஒன்ஸ் மைனஸ் 4 ஒன்ஸ். 7 in the mind, 4 in the finger, before 7 6
5 4 3. அப்போ 3 ones இருக்குது பாருங்கள். 4 ones ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமைனிங் 3 ones தான் இருக்குது. ஸோ இங்கே இப்போ சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 7 in the mind, 4 in the finger, before 7 6 5 4 3. 3 in the mind, 2 in the finger, before 3 2 1. So the answer is 13. அதே தான் இங்கே பிளாக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3 10s 7 ones போட்டுக்கிறாங்க. 2 10s 4 ones. ஸோ 2 10s 4 ones அப்படின்னு இருக்கிறப்ப இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க. 3 10s minus 2 10s. 2 10s ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் only 1 10. 7 ones minus 4 ones. ஸோ 4 ones ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ரிமைனிங் 3 ones. அப்போ இங்கே வந்து 110 இருக்குது, 3 ones இருக்குது. அதுதான் இங்கே நம்ம நம்பரில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 3 10s 7 ones இருக்குது. அதுலேருந்து நம்ம 2 10s 4 ones சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 10s 4 ones இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணிவிட்டு 2 10s ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க, 4 ones ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 10s 1 2 2 10s ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. 4 ones 1 2 3 4 4 ones ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ரிமைனிங் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 3 ones இருக்குது. எத்தனை டென்ஸ் இருக்குது, ஒன்லி 1 10 இருக்குது. அப்போ 13 தான் ஆன்சர். ஸோ அதை தான் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் பிளாக்ஸ் இல்லாமல் எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். 4 in the mind, 3 in the finger, 4 before, 3 2 1. 2 in the mind, 1 in the finger, before 2 1. So 11 is the answer. Next second sum பாருங்க. place value போட்டுக்கலாம். ones tens. 4 in the mind, 1 in the finger, before 4 3. 5 in the mind, 3 in the finger, before 5 4 3 2. So 23 is the answer. Next third sum பாருங்க. place value போட்டுக்கலாம். ones tens. சேம் நம்பர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 2 minus 2 0. 3 minus 1 3 in the mind, 1 in the finger, before 3 2. So 20 is the answer. ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட் சம் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் செய்ய போகிறாங்க. ஓகேவா, 6 in the mind, 4 in the finger, before 6 5 4 3 2. 4 in the mind, 3 in the finger, before 4 3 2 1. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ சம். ஷிக்கா ஹேஸ் rupees 82. ஸோ ஷிக்கா கிட்ட வந்து 82 rupees இருக்கு. ஷீ பாட் பென்சில்ஸ் ஃபார் rupees 22. ஸோ பென்சில்ஸ் வந்து வாங்குறாங்க, 22 rupeesக்கு வாங்குறாங்க. ஹவு மச் மணி இஸ் ஷீ லெஃப்ட் வித். ஸோ உங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லெஃப்ட்ன்றது நம்ம சப்ராக்ஷனோட கீவேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட 10 rupees இருக்குது, 5 rupeesக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டீங்க. அப்போ ரிமைனிங் உங்ககிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்கும், 5 rupees இருக்கும். என்ன பண்ணீங்க, சப்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. 10 minus 5 5. அதே மாதிரி தான் இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ஷனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அடிஷனுக்கு எப்படி பிளேஸ் வேல்யூ போடுறோமோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கு பிளேஸ் வேல்யூ போட்டு செய்யணும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க, பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ். 2 minus 2 சேம் நம்பர் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 0 வந்துடும். 8 minus 2 8 in the mind, 2 in the finger, before 8 7 6. So the answer is 60 rupees. ஓகேவா, நமக்கு யூனிட்டோடு எழுதணும். சும்மா போயிட்டு 60 அப்படின்னு எழுதக்கூடாது, 60 rupees அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ஆர் எஸ் போட்டுட்டு டாட் வச்சுட்டு 60 இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ திஸ் ஆர் திஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூபி ஹேஸ் rupees 60. ரூபி கிட்ட வந்து 60 rupees இருக்கு. ஷீ பாட் அ நோட் புக் ஃபார் rupees 20. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, சம் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிடுறீங்க, பை பண்ணிடுறீங்க.
அப்போ உங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ மணி இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற டோட்டல் மணியவும் நீங்கள் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் உங்கள் கையில் எவ்வளோ மணி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஹவு மச் மணி இஸ் ஷீ லெஃப்ட் வித். ஸோ இங்கேயும் பாருங்கள் சப்ராக்ஷனோட கீவேர்ட் வந்துருச்சு. ஸோ இதுவும் நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 60 - 20 பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் சப்ராக்ட் பண்ணலாம். 0 - 0 0, 6 - 2 6 in the mind, 2 in the finger, before 6 5 4, so 40. So rupees 40 is the answer. rupees 40. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம், RS அப்படின்னு போட்டுட்டு 40. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.